ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு காலை டிஃபன் வந்து தோசை ஊற்றி வச்சுருக்கேன். அதுக்கு தொட்டுக்கிறதுக்கு நல்லா சூப்பரான பச்சை மிளகாய் சாம்பார் வச்சுருக்கேன். கிள்ளி போட்ட சாம்பார். அதுக்கு அடுத்தது கெட்டி சட்னி வச்சுருக்கேன். பொட்டுக்கடலை கெட்டி சட்னி. மதிய லஞ்சுக்கு வந்து முள்ளங்கி சாம்பார், நல்லா கமகமன்னு முள்ளங்கி மாங்காய் போட்டு சாம்பார் வச்சுருக்கேன். ரசம் வச்சுருக்கேன். பொரியல் வந்து சவ் பொரியல் பண்ணி வச்சுருக்கேன். இது கடலை கறி வச்சுருக்கேன். கொஞ்சமாக பழைய சாதம் இருக்குது, அதையும் சாப்பிட்டுக்கிறோம். இவ்வளோதான் எங்கள் வீட்டு சமையல். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், சாப்பிடலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். இன்றைக்கி நம்ம வீட்டு குறிப்பில் என்னன்னு பார்க்கலாமா? இந்த பொட்டுக்கடலை சட்னி அரைக்கிறப்ப எல்லாருக்குமே ஒரு ஹோட்டல் ஸ்டைலில் இந்த டேஸ்ட் வரலன்னு எல்லாரும் ஃபீல் பண்ணியிருப்பீங்க. அதுக்கு என்ன செய்யணுன்னா, கொஞ்சமாக தேங்காய் வச்சுட்டு, தேங்காய் கொஞ்சம் அதிகமாக வச்சு பொட்டுக்கடலையை கொஞ்சம் கம்மி பண்ணி, பச்சை மிளகாய், அதுக்கு கொஞ்சமாக ஒரு கைப்பிடி அளவு கொத்தமல்லி போட்டு அரைச்சி பாருங்கள். எவ்வளோ சூப்பராக ஹோட்டல் ஸ்டைலில் ஹோட்டலில் கொடுக்குற மாதிரி ரொம்ப டேஸ்டான ஒரு கெட்டி சட்னி நம்மளுக்கு கிடைக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். கலராகவும் பச்சை கலராகவும் இருக்கும், சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள், எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, பாய் ஃப்ரெண்ட்ஸ்.